திருச்சிற்றம்பலம். திருஅழுக்கூற்றிருக்கை என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளி செய்த ஒரு அற்புத பதிகம் இது. அகத்தியர் தேவார திரட்டிலே 12வது பதிகமாக அமைந்திருப்பது. இதுல இப்ப 9 அடிகள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப 10வது அடியிலிருந்து பார்க்க இருக்கின்றோம். மொத்தம் 47 அடிகள் கொண்ட இந்த பாடல்ல ஞானசம்பந்த பெருமான் அது பகுதி பகுதியாக வைத்துக்கொண்டு அந்த கூற்று இருக்கைகளை அமைத்து தந்திருக்கிறார். இப்ப அதிலே நாம் இப்ப அடுத்த 4வது இருக்கையை பார்க்க இருக்கிறோம். இந்த 4வது இருக்கையில என்ன எப்படியான அமைப்பு இருக்கிறதுனா 1 2 3 4 5 அறை, அடுத்து 4 3 2 1 என்பதாக அமைந்திருக்கின்ற 9 அறைகள் கொண்டது. இதுல முதல் பாதி இறைவன் தன்னோடு அமைத்திருக்கின்ற அந்த தான் ஏந்தி இருக்கின்ற சூலம் முதலான அந்த அங்கங்களை, அதாவது இதை சொல்லுகிற பொழுது சாங்கம்னு சொல்றது, உபாங்கம், சாங்கம், இறைவனுடைய அங்கங்கள். அடுத்து பிரத்யங்கம், உபாங்கம், சாங்கம். அப்படி சாங்கம் அப்படின்னா அதோடு சார்ந்து இருக்கின்ற அங்கங்களை சார்ந்து இருக்கின்ற பொருள்கள், அவற்றையெல்லாம் இங்கே காட்டுகின்றார். அடுத்த பகுதியில அவருடைய எம்பெருமானுடைய அந்த வீர செயல் அப்படிங்கிறது எப்படி நம்முடைய அகந்தையை நீக்கி நம்முடைய அறியாமையை நீக்கி அருளை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்துகின்றார். பாடல் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னா, ஒரு தாழிரைய மூவிலை சூலம் நாற்கன்மன்வரி ஐந்தலையறவோம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்து இரு கோட்டு ஒரு கரீடழே தூரி தனை. அழகாக காட்டிய தன்மை. ஒரு தாள் ஈரையில் மூவிலை சூலம் நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம். இது எத்தனையும் எம்பெருமான் தன்னோடு ஏந்தி இருக்கின்றார். இதை சொல்ற ஒரு தாள். ஆக எம்பெருமானுடைய ஒப்பற்ற திருவடி, அது ஒப்பற்ற திருவடி இங்கே சூலத்தை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. இது எல்லாமே சாங்கம் இல்லையா? அது அவன் கையில வைத்திருக்கின்ற சூலம், அது ஒரு தாள் இருக்கும் இல்லையா? ஆனா அங்க எப்படி அந்த இது அமைந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 3 இலைகள் இருக்கும். சூலம்னாலே மூவிலை சூலம் அப்படின்னு சொல்றது. அதுல ஒன்று அப்படி கூர்மையாக இருக்கின்ற ஞானத்தை உணர்த்துவதாக இருப்பது. அதை இங்க சொல்ற. ஒரு தாள் ஈரையில், அப்ப ஈறுகின்ற அப்படிங்கிற அந்த கருத்தையும் வைத்து ஈர் அப்படிங்கிறப்ப அது 2ங்கிற பொருள், அந்த ஒலியானது 2 அப்படிங்கிறதையும் இங்கே உணர்த்தி நிற்கின்றது. பொருள் அளவிலே அது அந்த கூர்மையையும் காட்டி நிற்கிறது. ஈரையில் ஞானம் அப்படிங்கிற அந்த கூர்மையை இங்க சொல்றாரு. அடுத்து மூவிலை சூலம், அப்ப அந்த வகையில அது 3 4 கால்களை கொண்ட மான், மான்மரி, மரின குட்டி, மான் குட்டி, அத கையில ஏந்தி இருக்கின்றார். ஐந்தலை அரவத்தையும் அவன் சூடி இருக்கிறான், அதையும் ஏந்தி இருக்கிறான். இப்படியாக எண்ண அலங்காரத்திலே நமக்கு அவன் உடன் வைத்திருக்கின்ற அந்த பொருள்களினுடைய தன்மையை ஒரு பக்கம் காட்டிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பகுதியில என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, காய்ந்த நால்வாய் மும்மதத்து இருக்கோட்டு ஒரு கரி. அந்த 4ஐயும் 4 3 2 1 அப்படிங்கிற அந்த 4 எண்களையும் ஒரே இடத்துல அமைத்து
ஒரு யானையினுடைய தன்மையை அங்க காட்டிவிட்டார். யானை எப்படிப்பட்டது? இங்கே அவது கோபத்தோடு வருகின்ற யானை என்பதை காய்ந்தன்னு ஒரு வார்த்தையில காட்டிவிட்டு தொங்குகின்ற அது வாயை உடையது. எல்லா யானையுமே எப்படிப்பட்ட வாய் இருக்கும் அதுக்கு அப்படின்னா, நான்ற வாயும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வாயானது தொங்கும். அதைத்தான் நால் வாய் அப்படின்னு சொல்றது. ஒரு பக்கம் அது தொங்குகின்ற வாய்ந்த பொருள். ஆனாலும் எண் அப்படின்னு பார்க்கிற போது 4னா 4. அடுத்தது மும்மதம். அந்த யானைக்கு 3 மதம் உண்டு. அந்த 3 மதங்களோடு வருகின்ற யானை. கண்ண மதம், அடுத்தது காதிலிருந்து வருகின்ற மதநீர், அடுத்தது அது உடம்பிலிருந்து வருகின்ற மதநீர். இப்படியாக அந்த 3 மதங்களை கொண்டது யானை. 2 தந்தங்கள் அது இருக்கும், அதுவும் நமக்கு தெரியும். இப்படி ஒரு யானை அங்க வந்தது ஒரு யானை தான். அப்ப 4 வாயையும் 3 மதத்தையும் 2 தந்தங்களையும் கொண்ட ஒரு யானை. இப்படி ரொம்ப ஒரு அற்புதமாக 4, 3, 2, 1 அப்படிங்கிறதுல இங்க அமைத்து தந்து விட்டார். அப்படிப்பட்ட யானையினுடைய ஈடு அழித்து, ஈடுனா பலம், அதுக்கு ஈடான பலம் தனக்கு தானே என்று வந்த அதனுடைய பலம், அந்த பலம் அனைத்தையும் அழித்து அதனுடைய தோலை உரித்து போர்த்தி கொண்டான் எம்பெருமான். இது அவனுடைய வீர சாகசத்திலே ரொம்ப மேன்மையானதாக நமக்கு சொல்லப்படுவது. ஆக அப்படிப்பட்ட அந்த வீர செயலை நமக்கு இங்கே காட்டி, நமக்கு தத்துவத்தையும் ஒரு பக்கம் காட்டி, அவன் ஏந்தி இருக்கின்ற பொருள்களையும் காட்டி, எண்ண அலங்காரத்தையும் காட்டி, அதனுடைய அறை அமைப்பையும் சொல்லி, இவ்வளவுக்கும் மேலாக இது இறைவனுடைய அருள்திறம் என்பதையும் காட்டியிருக்கிறார். இதுதான் ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு தனித்தன்மைன்னு சொல்லணும். ஆக ஒரு தாள் ஈரையில் மூவிலை சூலம் நாற்கால் கொண்ட மான்மரி 5 அலை அரவம், அடுத்தது 4 வாய் மும்மதத்து 2 கோட்டு 1 கரி என்பதாக அமைத்து தந்த இந்த அறை, இந்த இருக்கையானது உண்மையிலேயே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த புலமையை நமக்கு காட்டி நிற்கின்றது. அடுத்த பகுதியிலே 6 என்கின்ற எண்ணிக்கை வரைக்குமாக வைத்து 11 அறைகள் கொண்ட இருக்கையை காட்டுகின்றார். அதுல அவர் சொல்ல வருகின்ற கருத்து என்னது அப்படின்னு பார்த்தா, முதல் பாதியில திரிபுரம் எரித்த செய்தியை சொல்லி, அடுத்த பாதியில அடியார்களினுடைய தன்மையை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார். அவர் திரிபுரம் எரித்த பொழுது எப்படி பண்ணார்? வில் ஏந்தி இருந்தார். ஒரு வில் இல்லையா, அந்த ஒரு வில்லை அப்படி ஏந்தி அவர் செய்த அந்த சகசம் அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய விஷயம். அப்போ ஒரு தனு அத வாங்குறார். அப்ப வில்ல வாங்குதல் அப்படிங்கிறது பாக்குற போது வளைத்து வாங்குறார். அது வளைப்பதற்கு உரிய அந்த நடுவிலே இருக்கின்ற அந்த நரம்பு, அந்த நரம்பை 2 முனையிலும் அவர் அங்கே வாங்கி விடுகின்றார். அப்ப அந்த 2 முனைகளிலும் கட்டி நின்ற அந்த தன்மையை தான் 2 கால் வளைய வாங்கி அப்படிங்கிறார். அந்த 2 முனைகளும் வளையும்படியாக வாங்கி 2 கால் வளைய வாங்கி முப்புறத்தோடு 3 புறங்கள், அந்த பொன்னாலான கோட்டை, வெள்ளியாலான கோட்டை, இரும்பாலான கோட்டை என்று 3 கோட்டைகளை கட்டி கொண்டு ஆட்சி செய்த 3 அசுரர்களினுடைய முப்புறம், அத திரிபுரம்னு சொல்றதாதான். அந்த முப்புறத்தோடு இந்த நானிலமும் அஞ்சுகின்றது. நானிலம் அப்படிங்கிறது மண்ணு. இந்த நானிலத்தில உள்ளவர்களும் அஞ்சும்படிய, முப்புறத்தவர்கள் மட்டுமல்லாமல் நானிலத்தவர்களும் அஞ்சும்படியாக எம்பெருமான் இந்த திரிபுரம் எரித்த செயலானது இருக்கிறது. அத அந்த இடத்துல சொல்ற, அங்க அஞ்ச அப்படின்னு. இந்த இடத்துல இந்த அஞ்சு அப்படிங்கிறது, அஞ்சுதல் அப்படிங்கிறது 2 பொருள். ஒரு பக்கம் நமக்கு அச்சம் அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் 5 என்ற அந்த எண்ணிக்கையை
எண்ண அலங்காரத்தை காட்டி நிற்கிறது. அப்ப நான் நிலம் அப்படிங்கிறதும் அதேதான், 4 பக்கமும் கொண்ட அந்த நிலம். இப்ப நான் நிலம் அஞ்ச கொன்று, யாரை கொன்று? அந்த 3 அசுரர்களை கொன்று, அந்த தலத்து உர இல்லையா, அந்த தலத்து உறுதுனா கீழே விழுந்து அவர்கள் வீழும்படியாக அந்த அவுணர்களை அறுத்தாய். இங்கேயும் அதே 2 பொருள். அறுத்தனைங்கிறது 2 பொருள். ஒரு பக்கம் அவர்களை அந்த அவர்களுடைய வீரத்தை அறுத்து அவர்களை வெற்றி கொண்டான். இன்னொரு பக்கம் அரு அப்படிங்கிறது 6 என்கின்ற எண்ணை இங்கே காட்டி நிற்பது. அந்த வகையில எண்ண அலங்காரத்திலே அது அரு என்கின்ற வகையில் 6 என்பதை காட்டி இங்கு பொருள் அளவிலே அது அறுத்தனை, அவர்களினுடைய வீரத்தை அறுத்து நின்ற அந்த தன்மையை காட்டுகிறார். இப்படியாக முதல் பகுதியானது நமக்கு திரிபுர சம்ஹாரத்தை காட்டி நிற்கிறது. ஒரு தனி இருக்கால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நான் நிலம் அஞ்ச கொன்று தலத்துற அவுணரை அறுத்தனை. 6 வரைக்கும் ஆயிடுச்சா? இப்ப அடுத்த பகுதி 5, 4, 3, 2, 1 அதை சொல்லணும். அது என்ன சொல்றாரு? 5 புலன்களையும் 4 அந்தக்கரணங்களையும் 3 குணங்களையும் அடுத்து 2 காற்றையும் ஒருநிலைப்படுத்தி நின்றவர்கள் நம்முடைய அடியார்கள். அதுல 5, 4, 3, 2, 1 காட்டிட்டாரா இல்லையா? ஐம்புலன்னாலாம் அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இப்படிதான் இந்த 4 அந்த கரணங்கள். அதோட சாத்விகம் ராஜசம் தாமசம் இந்த குணங்கள் வேறு 3 குணங்கள். இவையெல்லாம் நமக்கு தத்துவங்களாக அமைந்து நமக்கு நிறைய பொருளை தந்து நிற்கின்றன. அவற்றை இங்கே ஒருங்கு கூட்டி நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த 5 புலன்களையும் 4 அந்தக்கரணங்களையும் முக்குணங்களையும் அப்படியே ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை உடையவர்கள். நம்மளால அப்படி அடக்க முடியாது. ஆனா அடியார்கள் அதிலே எம்பெருமானுடைய திருவருளால் அவற்றையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி நிற்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். இந்த 5 புலன்களும் நமக்கு தெரியும் இல்லையா? சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற இந்த 5 புலன்களும் நம்மை தாக்காத வண்ணம் அதையெல்லாம் சிவம் அப்படிங்கிற வகையில ஒருநிலைப்படுத்தி மனம் புத்தி சித்த அகங்காரம் இவற்றையும் அசாத்விக ராஜச தாமசம்ங்கிற இந்த குணங்களையும், அதே சமயம் காற்று இல்லையா, சுவாசம், இந்த உள் சுவாசம் வெளி சுவாசம் இந்த 2 இதையும் ஒருநிலைப்படுத்தி அததான் பிராணாயாமம்னு நம்ம சொல்றது. இப்படியாக இந்த அடியார்கள் எல்லாம் எம்பெருமானை புகழ்ந்து நிற்கின்ற வகையில் இத்தகைய ஒரு யோகத்தன்மையை பெற்று நிற்கிறார்கள். அதை இந்த இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டி எண்ண அலங்காரத்தையும் சொல்லி அடியார் பெருமையையும் சொல்லி அவருடைய அருள் திறத்தையும் இங்கே ஞானசம்பந்த பெருமான் நமக்கு காட்டியிருக்கிறார். ஆக இப்படியாக அமைந்த இருக்கைகளையும் அறைகளையும் அதிலுள்ள எண்களையும் பொருளையும் அருளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இப்போ 19 அடிகள் வரை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து 47 அடிகள் வரை இருக்கின்றன. சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.